மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியை விஞ்சி பெரும்பாலான இடங்களில் பாஜக அதிக வாக்குகளை பெற்றுள்ளது. மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகு பாஜக நாம் தமிழர் கட்சி இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றது. பாஜகவை விட நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகளை பெற்று காட்டட்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார். அதற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் அக்கட்சி அதிக வாக்குகள் பெற்றுவிட்டால் தனது கட்சியையே கலைத்து விடுகிறேன் என்று கூறியிருந்தார். ஆனால் தேர்தல் முடிவில் பாஜக 11 தொகுதிகளில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. நாம் தமிழர் கட்சி எந்த தொகுதியிலும் 2ஆம் இடத்தை பிடிக்கவில்லை. பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 3ஆம் இடத்தை பெரும்பாலான தொகுதிகளில் பெற்றுள்ளன. நாம் தமிழர் கட்சி ஈரோடு, கள்ளக்குறிச்சி, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி ஆகிய 4 தொகுதிகளில் மட்டும் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. நாம் தமிழர் கட்சி 4ஆம் இடத்தையே அதிக இடங்களில் பெற்றுள்ளது. எனவே நாம் தமிழரை விஞ்சி பாஜக முன்னிலையில் இருக்கிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கிய ஜனதா தளம் தொடரும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் KC தியாகி உறுதிபட தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. அதே நேரத்தில் தனித்து ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கண்டிப்பாக தேவை என்ற நிலை உருவாகியுள்ளது. அக்கட்சிகள் இண்டி கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மனோஜ்குமார் வேண்டுகோள் விடுத்தார். இந்நிலையில் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த KC தியாகி கூறும்போது, நாங்கள் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கிறோம். இனியும் பாஜக கூட்டணியில் தான் தொடர்வோம். இதுதான் எங்கள் இறுதி முடிவு. நாங்கள் மீண்டும் இண்டி கூட்டணிக்கு செல்வோம் என்பது தேவையற்ற வதந்தி. இதற்கு முடிவு கட்டவே எங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளேன் என்றும், பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி தொடர வேண்டும் என்றுதான் பீகாரில் எங்கள் கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்துள்ளனர். தேசிய அளவிலும் பாஜக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைத்துள்ளது. எனவே மக்களின் தீர்ப்பை மதித்து நடப்போம் என்றும் KC தியாகி கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாமக வகுத்த கணக்கு தவறி போய் போட்டியிட்ட 10 தொகுதிகளிலும் அந்த கட்சிகளின் வேட்பாளர்கள் தோல்வியை சந்தித்துள்ளனர். மக்களவைத் தேர்தலில் அதிக விமர்சனத்தை எதிர்கொண்ட கட்சி என்றால் அது பாமக தான். முதலில் அதிமுக, பாஜக ஆகிய இரு கட்சிகளுடன் பாமக பேச்சுவார்த்தை நடத்தியது. ஒரு கட்டத்தில் பாஜகவின் பக்கம் பாமக செல்வது என முடிவு எடுத்தது. அப்போது பாமக நிர்வாகிகளே பலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் அவர்களை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணியும் சமாதானம் செய்து பிறகு பாஜக கூட்டணியில் அக்கட்சி இடம்பெற்றது. தேச நலனுக்காகவும் தமிழக மக்களின் நலனுக்காகவும் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதாகவும் பாமக தரப்பில் கூறப்பட்டது. அதேபோல பாஜக வெற்றி பெற்றதும் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவது என்ற எண்ணமும் பாமகவிடம் இருந்தது. தற்போது பாமகவின் அந்த கணக்கு தவறிப்போய் உள்ளது. பாமக போட்டியிட்ட 10 தொகுதிகளிலும் அக்கட்சி தோல்வியை தழுவியுள்ளது. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் எதிர்வரும் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்வதற்கான படிப்பினையை அதிமுகவுக்கு கொடுத்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் அதிகார பலமும், பண பலமும், பொய் பிரச்சார பலமும், அறத்திற்கு அப்பாற்பட்ட சூழ்ச்சி பலமும் மிகுந்தவர்களுக்கு சாதகமாக வந்திருக்கின்றன. இது மக்களின் ஏகோபித்த எண்ணங்களை முழுமையாக பிரதிபலிக்கும் முடிவு அல்ல. இந்த தேர்தலை சிறிய வெற்றிக்காக அல்லாமல் ஏற்றுக்கொண்ட கொள்கையின் வெற்றிக்காக துணிவுடன் அதிமுக எதிர்கொண்டது. தனித்து நின்றோம். கொள்கை வீரர்களாக தலை நிமிர்ந்து நிற்கிறோம். அதிகார பலம் படைத்தவர்களின் நிழலுக்காக மக்கள் நலனையும் மாநிலத்தின் பெருமையையும் இழப்பதற்கு ஒருபோதும் அதிமுக இடம் கொடுத்ததில்லை. பதவி என்பது எங்களுக்கு மக்களுக்கு பணியாற்ற ஒரு பாதையே தவிர எல்லா நேரத்திலும் கொள்கை சிங்கங்களாகவே அரசியல் களமாடுவோம் என்பதை இந்த தேர்தல் உலகுக்கு உரக்கச் சொல்லி இருக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். டெல்லியில் மொத்தமுள்ள 7 மக்களவை தொகுதிகளிலும் பாஜக அமோக வெற்றியை பதிவு செய்துள்ளது. இண்டி கூட்டணியில் அங்கம் வகித்த ஆம் ஆத்மி, காங்கிரஸ் கட்சிகள் அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவியுள்ளன. பாஜக 300 தொகுதிகளுக்கு கீழ் முன்னிலையை இழந்ததை ஏற்க முடியாமல் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பாஜக தொண்டர் ஒருவர் பார்த்து கொண்டிருந்த டிவியை தூக்கி போட்டு உடைத்துள்ளார்.
இதை சக பாஜக தொண்டர்கள் தடுக்க முயன்ற போதும் அவர் உடைப்பதை நிறுத்தவில்லை. இதன் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வரலாற்று சிறப்புமிக்க 3வது வெற்றி என்று தேர்தல் வெற்றிக்காக பிரதமர் மோடிக்கு மொரிசியஸ் பிரதமர் பிரவிந்த்குமார் ஜுக்நாத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாபெரும் தேர்தல் பணியை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது இந்தியா என்று அமெரிக்க அரசு பாராட்டு தெரிவித்துள்ளது. இந்தியா, இத்தாலி ஆகிய இரு நாட்டு மக்களின் நலனுக்காகவும் நாம் இணைந்து பணியாற்றுவோம் என்று இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி கூறியுள்ளார். கடந்த மே மாதத்தில் இந்தியாவின் மின் நுகர்வு சுமார் 15% அதிகரித்து 15,631 கோடி யூனிட்டுகளாக உள்ளது. கடுமையான வெயில் காரணமாக குளிரூட்டும் சாதனங்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் நுகர்வு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டின் மே மாதத்தில் நாட்டின் மின் நுகர்வு 13,650 கோடி யூனிட்டாக இருந்தது. ஆனால் நடப்பாண்டின் அதே மாதத்தில் இது 15,631 கோடி யூனிட்டுகளாக உள்ளது. இது 15% வளர்ச்சியாகும். பிரதமர் மோடி தோல்வியை ஒப்புக்கொண்டு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் நடிகை ரோஜா தோல்வியடைந்துள்ளார். ரோஜாவை எதிர்த்து தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் போட்டியிட்ட பானு பிரகாஷ் 40,687 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார்.